நடப்பு நிர்வாகத்தின் ஸ்லோகங்களை அரசாங்க மேம்பாட்டு திட்டங்களுக்கு பெயராக வைக்கும் நடைமுறையை நிறுத்துமாறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஒருவேளை அரசாங்கம் மாறினால் இத்திட்டங்களால் மக்கள் பணத்திற்குத்தான் விரையும் என பரிகாத்தா நேஷனலை சேர்ந்த தாசிகுலுகோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைஃபுல் வான்ஜான் கூறினார். புத்ராஜயாவில் 102 ஏக்கர் நிலப்பரப்பில் கோத்தா மடானி மேம்பாட்டு திட்டத்தை கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா நேற்று அறிவித்தது குறித்து அவர் கருத்துரைத்தார். 30,000 பேருக்கான 10,000 குடியிருப்பு வீடுகளை உள்ளடக்கிய அத்திட்டத்தின் பூமி பூஜை வரும் ஜூன் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அரசாங்கங்கள் மாறும்போது கண்டிப்பாக அந்த ஸ்லோக முத்திரைகளும் மாறும். இதனால் பணவிரயம் ஏற்படும். ஆகவே அரசாங்கங்கள் மாறினாலும் நீடித்து நிலைத்திருக்கும் வகையிலான பெயர்களை முன்வைப்பதே சிறந்ததாக இருக்கும் என வான் சைஃபுல் கூறினார். எனவே கோத்தா மடானி திட்டத்தின் பெயரை மாற்றுமாறு அவர் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டார். இதற்கு முந்தைய அரசாங்கங்களும் ஸ்லோகங்களை பயன்படுத்தி வருகின்றன. டத்துஸ்ரீ நஜீப் ரஸா ஆட்சியில் சத்து மலேசியா, தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் ஆட்சியில் பரிவுமிக்க அரசாங்கம் கிராஜான் பிரிஹாத்தீன், டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி ஆட்சியில் குல்வார்கா மலேசியா ஆகியவை குறிப்பிடத்தக்க ஸ்லோகங்களாகும்.